Good evening, one and all. Let's wait for people to join. Good evening. Someone is present here. Please say good evening. Let us see from today. இன்னைக்குல வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா யூபிஎஸ்சிக்கு தேவையான என்சிஆர்டிஸ் ஒன்று நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா? இன்னைக்கு வந்து நம்ம எதை பார்க்க போறோம்னா ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் ஜியோகிராஃபி பார்க்கலாம். ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் ஜியோகிராஃபி அப்படிங்கிறது 11th ஸ்டாண்டர்ட் கிளாஸ் உடைய புக். ஓகேங்களா? ஸோ நம்ம அதில் என்ன சாப்டர் பர்டிகுலராக பார்க்கலாம் அப்படின்னம்னா கிளைமேட், ஓஷன் பற்றின சாப்டர்ஸ் வந்து நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஓகேங்களா? வாட்டர் பற்றி, வாட்டர் நம்ம ஏர்த்ல எவ்வளோ இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படிங்கிறது, இந்த மாதிரியான ஹைட்ராலஜிக்கல் சைக்கிள்னா என்ன அப்படின்னு இந்த சாப்டர்ல, ஓஷன் அப்படிங்கிற சாப்டர்ல நான் ஸ்கிரீன் ஷேர் பண்றேன், வெயிட் பண்ணுங்க. ஓகே, I think it's visible now. Yes. ஸோ நம்ம என்ன ஹைட்ராலஜிக்கல் சைக்கிள் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் இந்த யூனிட் 5ல. ஓகேங்களா? பின்னாடி இருந்து போகலாம். ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் ஜியோகிராஃபி புக்ல பின்னாடி இருந்து போகலாம். எர்த் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா நமக்கே நல்லா தெரியும். எர்த்தில் வந்து நமக்கு ஏகப்பட்ட வாட்டர்ஸ் தான் அதிகமாக இருக்குது. கம்பேர் டு த லேண்ட் ஏரியாவை கம்பேர் பண்ணும் போது நமக்கு வந்து என்ன அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் சோர்ஸ் தான் அதிகமாக இருக்குது. வாட்டர் ரிச் இன் வாட்டர். ஸோ you can interact with me. I think someone is in the watching the session right now. So you can feel to ask your queries in the comment section. So I am pleasure to answer for that. ஸோ வாட்டர் அப்படிங்கிறது ஓஷன்ல நமக்கு நிறைய இருக்கு அப்படின்னு தெரியும். அதை பத்தி தான் நம்ம இந்த சாப்டர்ல பார்க்க போறோம். அதே பர்டிகுலரா ஓஷன்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த டெம்பரேச்சர் டிஸ்ட்ரிபியூஷன் ஆகட்டும், சப்மெரைன் ரிலீஃப்ஸ் ஆகட்டும், சலைனிட்டி, ஓஷன் வாட்டர் வேவ்ஸ், டைட்ஸ், இதை பற்றியெல்லாம் நம்ம வந்து கரண்ட்ஸ்னா என்ன, இதை பற்றியெல்லாம் நம்ம இந்த சாப்டர்ல டீட்டெயில்டாக பார்க்கலாம். இப்போ இந்த ஹைட்ராலஜிக்கல் சைக்கிளுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம எர்த்தை வந்து ஏன் ப்ளூ பிளானட்னு சொல்கிறாங்கன்னு தெரியுமா? ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிகாஸ் வாட்டர் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய இதாக இருக்கிறதுனால. ஓகேங்களா? வாட்டர் வந்து எதில் அதிகமாக இருக்குன்னா எர்த்தில் வந்து அதிகமாக இருக்கிறதுனால நம்ம வந்து எர்த்தை ப்ளூ பிளானட் அப்படின்னு சொல்கிறோம். அது எவ்வளோ அதிகமாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ 4 பார்ட்ஸில் வந்து 3 பார்ட்ஸ் வந்து வாட்டர் தான் இருக்குது. 3/4 வாட்டரும் 1/3 தான் லேண்டும் இருக்குது. சரிங்களா? ஸோ எர்த் இஸ் கால்ட், நம்மளால வந்து எப்படி ஏர் இல்லாமல் இருக்க முடியாதோ அந்த மாதிரி வாட்டர் இல்லாமல் நம்மளால எர்த்ல சர்வை பண்ண முடியாது. ஸோ யூ நீட் டு நோ தட். ஓகேங்களா? ஸோ எர்த் அப்படிங்கிறது வந்து என்ன மாதிரி பிளானட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் ரிச் பிளானட். இதில் வந்து நிறைய சைக்கிளிக்கல்
யூஸ் ரீயூஸ் அப்படின்னு சொல்ற மாதிரி சைக்கிளிக்கலா வந்து சைக்கிளிக்கல் ஃபார்ம்ல லேண்ட்ல இருந்து ஓஷன்ல இருந்து லேண்டுக்கும் லேண்ட்ல இருந்து ஓஷனுக்கும் வந்து சைக்கிளிக்கலா வந்து இந்த ரிசோர்ஸ் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. இன் அபவ் ஆன் தி எர்த் இங்க பாத்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. இந்த டெக்ஸ்ட்ல பாத்தீங்கன்னா இந்த பேஜ்ல கொடுத்துருக்காங்க பாருங்க. தட் இஸ் இன் ஆன் அண்ட் அபவ் த எர்த் நமக்கு வந்து வாட்டர் ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ஓகேவா? ஸோ அது மட்டுமா அப்படின்னா இன்னும் வந்து நம்ம லைஃபோட எக்ஸிஸ்டன்ஸே வந்து பில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸா வந்து இந்த லைஃப் வந்து எர்த்ல வந்து இந்த நம்ம வந்து லைஃப் எல்லாமே சர்வை பண்றது எக்ஸிஸ்டன்ஸ் வந்து எப்படி ஆயிருக்கு அப்படின்னா வாட்டரை டிபெண்ட் பண்ணி இருக்கும். இந்த ஹைட்ராலஜிக்கல் சைக்கிளை பொறுத்தவரையிலும் இந்த லிக்விட் சாலிட் கேஸ் இது எல்லாமே இந்த ஒவ்வொரு ஃபேஸஸ்லயும் வந்து இருக்கும் அப்படின்னு வந்து நம்ம பார்க்கிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபீச்சர்ஸ்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த டயக்ராம்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் வந்து ஒரு வாட்டர் அப்படின்னு வந்து அது வந்து சாயிலுக்குள்ள பெனட்ரேட் ஆகும் அப்படிங்கிறதையும் அண்டர் கிரவுண்டுல ஃப்ளோ ஆகும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். அதுக்கு மேல இப்ப சப்போஸ் இங்க ஓஷன்ல போய் அது கலந்துருது அந்த அண்டர் கிரவுண்ட் வாட்டரா இருக்கட்டும் அல்லது வந்து மேல இருந்து இந்த ரிலீஃப் ஃபீச்சர்ஸ் மேல இருந்து மவுண்டைன்ஸ் மேல இருந்து ரன் ஆஃப் ஆகி வரக்கூடிய வாட்டர்ஸா இருக்கட்டும் எதுவா இருந்தாலுமே அந்த அதோடைய ஃபார்ம்ல இருந்து என்ன ஆகுது வேப்பரா கன்வெர்ட் ஆகுது, எவாபரேஷன் நடக்குது, அதுக்கப்புறம் பிரெசிபிடேஷன் நடக்குது, கண்டென்சேஷன் நடக்குது. இந்த ஹீட்னால கண்டென்சேஷன் நடந்து திரும்ப அது எங்க வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா விண்டால டிரான்ஸ்போர்ட் ஆகுறதுக்கு பேர் அட்வெக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ கீப் இன் மைண்ட் த எவாபோட்ரான்ஸ்பிரேஷன் அப்படிங்கிறது பிளான்ஸ் வழியா நடக்குது. இந்த எவாபரேஷன் அப்படிங்கிறது வந்து வாட்டர் நடக்கிறது, டிரான்ஸ்பிரேஷன் அப்படிங்கிறது பிளான்ட் வழியா நடக்கிறது. இந்த எவாபோட்ரான்ஸ்பிரேஷன் மூலியமாகவும் நாட் ஒன்லி ஃப்ரம் த வாட்டர் சோர்ஸ்ல மட்டும் இல்லாம பிளான்ட்ல இருந்தும் வந்து இந்த டிரான்ஸ்பிரேஷன் மூலியமா என்ன நடக்குது அப்படின்னா வாட்டர் கொஞ்சம் வந்து மேல போகுது. சரிங்களா? மேல போயிட்டு கண்டென்சேஷன் நடந்து பிரெசிபிடேஷனா தட் மீன்ஸ் ரெயினா அகைன் கம்மிங் பேக் டு தி லேண்ட். ஓகேங்களா? திஸ் இஸ் வாட் திஸ் டயக்ராம் எக்ஸ்பிளைன்ஸ். ஓகேங்களா? அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா அடுத்தது வந்து காம்போனன்ட்ஸ் அண்ட் ப்ராசஸ் ஆஃப் வாட்டர் சைக்கிள். இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதை நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு என்னென்ன காம்போனன்ட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்புறம் என்னென்ன ப்ராசஸ் அந்த எந்த மாதிரியான காம்போனன்ட்ஸ்க்கு என்ன மாதிரியான வாட்டர் வந்து நமக்கு வந்து ஒரே மாதிரியான ஃபீச்சர்ஸ்ல வந்து இருக்க போறது கிடையாது. லைக் வாட்டர் வந்து ஓஷன்ல இருக்கலாம், அட்மாஸ்பியர்ல இருக்கலாம், வாட்டர் ஸ்டோரேஜ் ஐஸாவோ ஸ்னோவாவோ இருக்கலாம், சர்ஃபேஸ்ல ரன் ஆஃப் ஆயிட்டு இருக்கலாம், கிரவுண்ட் வாட்டர் ஸ்டோரேஜாவும் இருக்கலாம் வாட்டர் அப்படிங்கிறது. ஓகேங்களா? கிரவுண்ட் வாட்டர்ல ஸ்டோர் ஆகியும் இருக்கலாம். இப்போ அதுல என்னென்ன ப்ராசஸ் நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓஷன்ல இருக்கிறது ஆட்டோமேட்டிக்கா எவாபரேஷன், எவாபோட்ரான்ஸ்பிரேஷன் அந்த மாதிரியா இந்த மாதிரியாக வந்து அது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 59% இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 71% ஆஃப் த பிளானட்டரி வாட்டர் வந்து ஓஷன்ல தான் இருக்கு. இந்த ஓஷன் வாட்டர் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா காம்போனன்ட்ஸ்ல, இதுல எவ்வளவு பெர்சன்டேஜ் ஓஷன்ல இருக்கு அப்படின்னு கேக்குறீங்க அப்படின்னா 71% ஆஃப் வாட்டர் வந்து 71% வந்து எதுலதான் இருக்கு அப்படின்னா ஓஷன்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து பார்க்கும்பொழுது அந்த ரிமைனிங் வாட்டர்ஸ் எல்லாம் எங்க இருக்குங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஃப்ரெஷ் வாட்டர் கிளேஷியர்ஸ்லயும் ஐஸ் கேப்ஸ்லயும் கிரவுண்ட் வாட்டர் சோர்ஸ்லயும் லேக்ஸ்ல சாயில் மாய்ச்சர்ல அட்மாஸ்பியர்ல ஸ்ட்ரீம்ஸ்ல வித்தின் லைஃப்ல கூட 29% வந்து நமக்கு வந்து மிச்சம் 29% வந்து இந்த சோர்சஸ்ல வந்து இருக்கிறதா சொல்றாங்க. ஓகேங்களா? இதுலயே வந்து 59% ஆஃப் வாட்டர் வந்து எங்க ரிட்டர்ன் ஆகுது அப்படின்னா atmosphere to the atmosphere through the evaporation over the oceans as well as from other places. oceansல இருந்தோ அது எல்லாமே என்னவா மாறுது அப்படின்னா
எவாபரேஷனாக மாறி மேலே போகுது. ஓகேங்களா. அந்த ரிமைண்டர் ரன் ஆஃப் என்ன ஆகுது அப்படின்னா சர்ஃபேஸில் இன்ஃபில்ட்ரேட் ஆகி உள்ள கிரவுண்டுக்கு அடியில் போயிடுது. அண்ட் இட் பிகம்ஸ் கிளாஷியராக மாறிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ இது பார்க்கும்பொழுது நமக்கு வந்து இது கிளியராக இந்த பேராகிராஃப்ல வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே இந்த பேசேஜஸ்ல கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து இதுல வந்து என்னன்னு பார்க்கும்போது வாட்டர் அப்படிங்கிறது ரெனியூவபிள் ரிசோர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் வாட்டர் ரெனியூவபிள் ரிசோர்ஸ்ன்னு சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிகாஸ் ஒன்ஸ் வாட்டர் வந்து டெப்ளீட் ஆச்சு அப்படின்னா அது திரும்ப வந்து நம்மளால ரெனியூ பண்ணிக்க முடியுமா அப்படின்னா எஸ் அஃப்கோர்ஸ் இட் இஸ் அ ரெனியூவபிள் ரிசோர்ஸ் சொல்றாங்க. ஓகேங்களா. ஸோ இட்ஸ் கால்ட் ரெனியூவபிள் ரிசோர்ஸ். ஸோ அடுத்து வந்து இந்த வாட்டர் வந்து ஸ்பேஷியலி டெம்பரலி வந்து டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்டில் வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா ஸ்ப்ரெட் ஆயிருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸ்பேஷியலியும் டெம்பரலியும் வந்து டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்டில் வந்து வாட்டர் வந்து renewable இருக்கிறதுனால தான். ஓகேங்களா. இட் இஸ் அ renewable water on the earth is constant while demand is increasing tremendously. This leads to water crisis in different part of the world spatially and temporally. and the crisis இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த பொல்யூஷன் ரிவர் வாட்டர்ஸ் வந்து பொல்யூஷன் ஆகிறதுனால இந்த கிரைசிஸ் இன்னும் அக்ரவேட் ஆகுது அப்படின்னும் how you can intervene in improving the water quality and augmenting the quality of the water அப்படின்னும் கேள்வியை கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரிலீஃப் ஆஃப் தி ஓஷன் ஃப்ளோர். இந்த ஓஷனுடைய ஃப்ளோர் ரீஜன் இருக்கும்ல அதுல ஒரு சில ரிலீஃப் ஃபீச்சர்ஸ் வந்து இருக்குது. அதை பத்தி எல்லாம் தான் இப்போ இனிமே பார்க்க போறோம். ஓஷன் வந்து கன்ஃபைன் டு கிரேட்டர் டிப்ரெஷன் ஆன் எர்த்ஸ் அவுட்டர் லேயர். ஓஷன் அப்படிங்கிறது வந்து என்னவா இருக்குது அப்படின்னா ஒரு பெரிய பள்ளம் மாதிரி. ஆமா தானே. அதுல என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அந்த டோபோகிராஃபி அந்த பேசன்ஸ் ஆஃப் த எர்த் அண்ட் தேர் டோபோகிராஃபி அதோட நேச்சர் ஆஃப் த ஓஷன் பேசன்ஸ் ஆஃப் த எர்த் அண்ட் தேர் டோபோகிராஃபி வந்து நம்ம வந்து இதுல பார்க்கலாம் இந்த சாப்டர்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Oceans, unlike the continents, merge so naturally into one another that it is hard to demarcate them. அதனால அதை டிமார்க்கேட் பண்ண முடியாது. ஜியோகிராஃபர்ஸ் வந்து என்னவா டிவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஓஷனிக் பார்ட் ஆஃப் த எர்த்தை வந்து 5 வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க. நேம்லி 5 ஓஷன்ஸா வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க. பசிபிக் ஓஷன், அட்லாண்டிக் ஓஷன், இந்தியன் ஓஷன், சதர்ன் ஓஷன், ஆர்டிக் ஓஷன் அப்படின்னு சொல்லி 5 இது. ஓகேங்களா. ஸோ வேரியஸ் சீஸ், பேஸ், கல்ஃப்ஸ் அண்ட் அதர் இன்லெட்ஸ் வந்து பார்ட்டா இருக்குது. ஓகேங்களா. பார்ட் ஆஃப் தீஸ் 4 லார்ஜ் ஓஷன்ஸ். இந்த பெரிய பெரிய ஓஷன்ஸ்க்கு எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஆர் பார்ட் ஆஃப் தி சீஸு, பேஸு, கல்ஃப்ஸு, அதர் இன்லெட்ஸு இது எல்லாமே வந்து ஆர் பார்ட் ஆஃப் தீஸ் 4 லார்ஜ் ஓஷன்ஸ். இதெல்லாம் வந்து அதோடைய ஒரு பகுதி தான். ஓகேங்களா. இதுலயே பாத்தீங்க அப்படின்னா மேஜர் போர்ஷன் ஆஃப் த ஓஷன் ஃப்ளோர் இஸ் ஃபவுண்ட் பிட்வீன் மேஜர் போர்ஷன் ஓஷன் ஃப்ளோரோடைய மேஜர் போர்ஷன் அப்படிங்கிறது வந்து பிட்வீன் அதிகப்படியா வந்து மேஜர் போர்ஷன் என்ன பெரிய அளவிலான லேண்ட் வந்து எதுல இருக்கும் அப்படின்னம்னா அந்த 3 to 6 கிலோமீட்டர் பிலோ தி சீ லெவல். அந்த கடலுக்கு அடியில் இருக்கக்கூடிய 3 to 6 கிலோமீட்டர் பிலோ சீ லெவல்ல 3 to 6 கிலோமீட்டர் தான் மேஜர் போர்ஷன். ஓகேங்களா. the land under the water of the ocean, that is ocean floor, exhibits a complex and varied features as observed over the land. Floors of the ocean are rugged with the world's largest mountain ranges, deep trenches and largest plains. இந்த ocean floorல பார்க்கும் பொழுது ranges, trenches, அப்புறமா பிளெயின்ஸ் இதெல்லாம் வந்து இருக்கு அப்படின்ட்டு. These features are formed like those of continents by a factors of tectonic, volcanic and depositional process. இந்த ப்ராசஸ் வழியாக என்ன ஃபார்ம் ஆயிருக்குன்னா இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆயிருக்கு. டெக்டானிக், பிளேட் டெக்டானிக்
வழியாகவோ volcanic eruptionனாலயோ depositional processனாலயோ வந்து இது ஒன்னொன்னும் ஃபார்ம் ஆயிருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. அடுத்து பார்க்கும்போது ஓஷன் ஃப்ளோர்ஸை வந்து எப்படி டிவைட் பண்றாங்க அப்படின்னு பார்க்குறோம். ஓஷன் ஃப்ளோரை வந்து 4ஆ டிவைட் பண்றாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓஷன் ஃப்ளோர் அப்படின்னாவே அது 4 பார்ட் தான் இருக்க போகுது. ஒன்று கான்டினென்டல் ஷெல்ஃப், இன்னொன்று கான்டினென்டல் ஸ்லோப்பு, அப்புறமா டீப் சி பிளெயின், அப்புறமா ஓசானிக் டீப்ஸ், டீப் சி பிளெயின்ஸ், ஓஷானிக் டீப்ஸ். இது எல்லாமே இந்த டிவிஷன்ஸ் எல்லாமே மேஜர் அண்ட் மைனர் ரிலீஃப் ஃபீச்சர்ஸ், ரிட்ஜஸ், ஹில்ஸ், sea mounts, கயட்ஸ், ட்ரென்ச்சஸ், கேனியன்ஸ் சொல்லிட்டு இது எல்லாம் என்னவா டிவைட் ஆகுது அப்படின்னா மேஜர் அண்ட் மைனர் ரிலீஃப் ஃபீச்சர்ஸா வந்து சொல்றோம். ஓகேங்களா? அடுத்து வந்து கான்டினென்டல் ஷெல்ஃப். கான்டினென்டல் ஷெல்ஃப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா it is extended by the margin of each continent occupied by relatively shallow seas and gulfs. கான்டினென்டல் 4 இது பார்த்தோம் இல்லையா? அதுல கான்டினென்டல் ஷெல்ஃப் பத்தி இப்ப பார்க்கிறோம். கான்டினென்டல் ஷெல்ஃப் எடுத்துக்கும் பொழுது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கான்டினென்டல் ஷெல்ஃப் வந்து எப்படி எக்ஸ்டெண்ட் ஆகுது அப்படின்னு பார்க்கிறோம். கான்டினென்டல் ஷெல்ஃப் வந்து ஈச் ஆக்குபைட் பை ரிலேட்டிவ்லி ஷாலோவான சீஸ், கல்ஃப்ஸ் இதனால வந்து ஆக்குபை பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இது வந்து எர்த்துடைய ஷாலோவஸ்ட் பார்ட் அப்படின்னு சொல்றாங்க. shallowest part of the ocean showing an average gradient வந்து 1 அல்லது even less-ஆ கூட இருக்கலாம். ஓகேங்களா? The shelf typically ends at a very steep slope called shelf break. இந்த ஷெல்ஃப் அப்படிங்கிறது வந்து டிபிக்கலா எங்க முடியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா வெரி ஸ்டீப் ஸ்லோப்பா இருக்கிற இடத்துல முடியுது. கான்டினென்டல் ஷெல்ஃப் அப்படிங்கிறது வந்து ஒன்றும் இல்லை, இது வந்து ஒரு மார்ஜின் ஒவ்வொரு கான்டினென்ட்லயும் ஆக்குபை ஆயிருக்கும். ஷாலோ ஷீஸ் அண்ட் கல்ஃப்ஸ்ல வந்து இருக்கும். ஷாலோவஸ்ட் பார்ட் ஆஃப் த ஓஷன், அதாவது ரொம்ப ஆழம் கம்மியான அதோட கிரேடியன்ட் 1 ஆர் ஈவன் லெஸ்ஸா இருக்கிற இடத்துலதான் இது வந்து கான்டினென்டல் ஷெல்ஃப் அப்படிங்கிறது வந்து மேடா இருக்கும். ஓகேங்களா? அதாவது நீங்க வந்து இங்க என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா ஓஷன்லயே ரொம்ப ஆழம் எங்க கம்மியா இருக்குதோ அங்கெல்லாம் தான் ஷெல்ஃப் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். கிரேடியன்ட் 1 ஆர் ஈவன் லெஸ் கிரேடியன்ட் அப்படிங்கும்போது அது ஒன்னுக்கு கம்மியா இருக்கும் பொழுது வந்து ஷெல்ஃப் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறீங்க. இந்த ஷெல்ஃப் அப்படிங்கிறது வந்து எங்க முடியும் அப்படின்னா வெரி ஸ்டீப் ஸ்லோப் கால் ஷெல்ஃப் பிரேக்ல வந்து முடியும். சரிங்களா? width of the continental shelf அதோட அகலம் அப்படிங்கிறது வந்து ocean to ocean வந்து வேரி ஆகுது. ஓகேங்களா? அடுத்து பார்க்கும் பொழுது the average width of the continental shelf அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது it is about 80 kilometer. average width அப்படிங்கிறது வந்து 80 kilometer. ஓகேங்களா? average width of the continental shelf எடுத்துக்கும் பொழுது 80 கிலோமீட்டர் ஒரு குறைஞ்சபட்சம். ஆவரேஜ்னா என்ன? இட்ஸ் அன் ஆவரேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கான்டினென்டல் ஷெல்ஃப் பொறுத்தவரையில ஒரு ஆவரேஜா 80 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு வந்து நம்ம ஞாபகத்துல வச்சுக்கணும். அதுக்கப்புறமா இந்த ஷெல்ஃப்ஸ் அப்படிங்கிறது வந்து ஆல்மோஸ்ட் ஆப்சென்ட் ஆஃப் வெரி நேரோ அலாங் சம் மார்ஜின்ஸ். ஒரு சிலதுல வந்து ஷெல்ஃபே இருக்காது. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா சிலி கோஸ்ட்ல எல்லாம், சுமத்ரால இந்த மாதிரியான ரீஜன்ஸ்ல இதுவே இருக்காது. எதுவேனா ஷெல்ஃப்ஸ் வந்து இருக்காது, கான்டினென்டல் ஷெல்ஃப்ஸே இருக்காது. அந்த கான்ட்ரரி இதுக்கு கான்ட்ராஸ்டா எது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த சைபீரியன் ஷெல்ஃப் அப்படிங்கிறது ஆர்டிக் ஓஷன்ல இருக்கிறது. அது வந்து உலகத்திலேயே அதிக லார்ஜஸ்ட் ஆனது. ஓகே, அதோடைய ஸ்ட்ரெச் எவ்வளோ அப்படின்னா ஆவரேஜா 80 கிலோமீட்டர் இருக்கும்னு பார்த்தோம்ல, இது வந்து அதிகபட்சமா இருக்கிறதுனால 1500 கிலோமீட்டர்ஸ் வந்து இருக்குது வித் அப்படின்னு பார்க்கிறோம். ஓகேவா? அடுத்து வந்து இந்த டீப் ஆஃப் த ஷெல்ஃப், இந்த டெப்த் ஆஃப் த ஷெல்ஃப் வந்து அங்க வேரி ஆகும் அப்படின்னு பார்க்கிறோம். இட் மே பி as shallow as 30 meter in some areas, while in some areas it is as deep as 600 meter. So
இந்த ஷெல்ஃப் அப்படிங்கிறது இந்த ஷெல்ஃபோடைய டெப்த் ஓகேவா டெப்த் ஆழம் அப்படிங்கிறது வந்து வேரி ஆகுது ரொம்ப ஷாலோவா ரொம்ப ஆழம் கம்மியா இருக்கிறது வந்து 30 மீட்டர் ஆகவும் while in some areas எடுத்துக்கும் பொழுது it is as deep as 600 மீட்டர் ஒரு 600 மீட்டர் வரைக்கும் ஆழமாகவும் இந்த ஷெல்ஃப்ஸ் அப்படிங்கிறது வந்து இருக்குது ஓகேங்களா இந்த கான்டினென்டல் ஷெல்ஃபை வந்து கவர் பண்றது வந்து வேரியபிள் திக்னஸ்ல வந்து கவர் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா ஸோ இந்த கான்டினென்டல் ஷெல்ஃப் வந்து வேரியபிள் அது எது மூலியமாகனா அந்த செடிமெண்ட்ஸ் அங்கிருந்து எடுத்துட்டு வரதில்ல ஓஷன்ஸ் எடுத்துட்டு வரதில்ல அந்த செடிமெண்ட்ஸ் பொறுத்து கான்டினென்டல் ஷெல்ஃப் வந்து வேரியபிள் திக்னஸ் ஆஃப் செடிமெண்ட்ஸ் வந்து ப்ராட் டவுன் பண்ணுது லைக் ரிவர்ஸ் கிளேஷியர்ஸ் விண்டு லேண்டு இது வேவ்ஸ் கரண்ட்ஸ் இதெல்லாம் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுது ஓகேவா அதாவது வந்து அந்த செடிமெண்ட்ஸ் யாரெல்லாம் எடுத்துட்டு வராங்க அப்படின்னா ரிவர் வழியா எடுத்துட்டு வரப்படலாம் கிளாஷியர்ஸ் வழியா விண்டு வழியா லேண்டு வேவ்ஸ் கரண்ட்ஸ்னு எல்லாமே இந்த வேரியஸ் இந்த கான்டினென்டல் ஷெல்ஃபோட திக்னஸ் வந்து இதை பொறுத்து வந்து முடிவு செய்யப்படுது மேசிவ் செடிமெண்ட் டெபாசிட்ஸ் வந்து லாங் டைம் ரொம்ப நாளா எடுத்துட்டு வரப்பட்டது கான்டினென்டல் ஷெல்ஃபால இருக்கலாம் அது வந்து பிகம் த சோர்ஸ் ஆஃப் ஃபாசில் ஃபியூலுடைய சோர்ஸா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இந்த டயக்ராம்ஸ் பார்த்துக்கோங்க இதுல நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்க டயக்ராம்ஸ் வழியாக அப்படின்னு பாத்தீங்கன்னா யூபிஎஸ்சி பெர்ஸ்பெக்டிவ் இந்த கான்டினென்டல் மார்ஜின் அப்படிங்கிறது இப்படிதான் இருக்கும் அப்படின்னு யூ கேன் draw in your mains papers ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கான்டினென்டல் மார்ஜின்ல கான்டினென்டல் ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்களா இதுதான் கான்டினென்டல் ஷெல்ஃப் திஸ் ஒன் ஓகேங்களா இந்த மேடான பகுதி கீழே வர்றது எல்லாமே சப்மரைன் கேனியன்ஸ் இது வந்து ஷெல்ஃப் பிரேக்னு சொல்லுவாங்க இதை கான்டினென்டல் ஸ்லோப்னு சொல்லுவாங்க இதை கான்டினென்டல் ரைஸ்ன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது கான்டினென்ட் டீப் ஓஷன் பேசன் அப்படிங்கிறது இந்த டீப் ஓஷன் பேசன்ல வந்துட்டு சீ மவுண்ட்ஸ் கயட்ஸ் அபிசல் பிளெயின் அபிசல் ஹில்ஸ் டீப் ஓஷன் ட்ரென்ச் இதெல்லாமே இருக்கும் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் டயக்ராம்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்ப்போம் நெக்ஸ்ட் டயக்ராம்ஸ்ல இதுலயே பாத்தீங்க அப்படின்னா இந்த பாலிமெல்டட் நாடியூல்ஸ் அப்படிங்கிறது மேங்கனீஸ் நாடியூல்ஸ் சொல்லுவாங்க இது வந்து அயன் அண்ட் மேங்கனீஸ் ரிச் ஒன்னு இது வந்து ஹைட்ராக்சைடு கோல்டு காப்பர் இதெல்லாமே வந்து இந்த பேலன்சி ஆயில் இதெல்லாமே வந்து நீங்க வந்து தெரிஞ்சுப்பீங்க ஓகேங்களா ஸோ இந்த சைபீரியன் ஷெல்ஃபோட வித் எவ்வளோக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 70 to 80 கிலோமீட்டர் அப்படின்னு பார்த்தோம் ஓகேங்களா சிலி அண்ட் சுமத்ரால ஷெல்ஃபே இல்லை ஆப்சென்ட் அப்படின்னு பார்த்தோம் கிராண்ட் பேங்க் வைடா இருக்கு அப்படிங்கிறவங்க பார்க்கறோம் அப்புறம் 30 to 600 இதுன்னு பார்த்துட்டோமா நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா டீப் ஓஷன் பேசனை பொறுத்த வரையிலும் ஃபர்ஸ்ட் இந்த டீப் ஓஷன் பேசன் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்துக்கலாம் அப்படின்னா இந்த கான்டினென்டல் மார்ஜின்ஸ் உடைய பார்ட்ஸ் ஒன்னொன்னுக்கும் என்னென்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்துட்டு வந்துட்டோம்னா இட் வில் பி மோர் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் ஓகேங்களா ஸோ பார்க்கிறோம் இப்போ கான்டினென்டல் ஸ்லோப் எடுத்துக்கோம் கான்டினென்டல் ஸ்லோப் அப்படிங்கிறது வந்து எதை கனெக்ட் பண்ணுது அப்படின்னா கான்டினென்டல் ஷெல்ஃபையும் கான்டினென்டல் பேசன்ஸ்ங்கிறது எது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இந்த கான்டினென்டல் ஷெல்ஃப் மேல இருக்குது அப்படின்னு பார்க்கறோம்ல அதுக்கு ஸ்லோப்பு அதுக்கு கீழே கான்டினென்டல் ரைஸ்ன்னு பார்த்தோமா
இப்போ இந்த கான்டினென்டல் ஓஷனோட பேசின்ல போய் கனெக்ட் ஆகுது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கிறோம். அதுதான் வந்து என்னன்னு சொல்றோம், கான்டினென்டல் ஸ்லோப்னு சொல்லுவோம், நாட் கான்டினென்டல் ஷெல்ஃப். ஷெல்ஃப் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். ஸ்லோப் அப்படிங்கிறது கான்டினென்டல் ஷெல்ஃபையும் ஓஷன் பேசினையும் போய் கனெக்ட் பண்றது. அந்த ஸ்லோப்பியா இருக்குல்ல, அந்த ரீஜியனை தான் நம்ம என்ன சொல்றோம்னா கான்டினென்டல் ஸ்லோப்னு சொல்றோம். இது வந்து இது எங்க பிகின் ஆகுதுன்னு கொடுத்துருக்காங்கன்னா, where the bottom of the continental shelf sharply drops off into the steep slope. இது எங்க தொடங்குது அப்படின்னா அந்த கான்டினென்டல் ஷெல்ஃப் உடைய பாட்டம் போர்ஷன்ல, அண்ட் எங்க முடியுது அப்படின்னம்னா டீப் ஸ்லோப்ல போய் முடியுது. கிரேடியன்ட் ஆஃப் த ஸ்லோப் வந்து இந்த ஸ்லோப் ரீஜனோட கிரேடியன்ட் வந்து எப்படி வேரி ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 2ல இருந்து 5 டிகிரிக்கு வேரி ஆகுது. இதோடைய டெப்த் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னம்னா, இந்த ஸ்லோப் ரீஜனோட டெப்த் வந்து எவ்வளவுக்கு இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 200ல இருந்து 3000 மீட்டர்ஸ் வரைக்கும் அப்படின்னு சொல்றாங்க டெப்த். இதோட டெப்த் கான்டினென்டல் ஸ்லோப் உடைய டெப்த் ஆழம் 200ல இருந்து 3000 மீட்டர்ஸ் வரைக்கும். ஓகேங்களா? இந்த ஸ்லோப் பவுண்டரி எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா எண்ட் ஆஃப் தி கான்டினென்ட். ஒரு கான்டினென்ட் முடியுது அப்படின்னா தான் அந்த ஸ்லோப் பவுண்டரி வந்து எதை வந்து இண்டிகேட் பண்ணுது. கேனியன்ஸ் அண்ட் ட்ரென்ச்சஸ் வந்து இந்த மாதிரியான ரீஜியன்ஸ்ல வந்து அப்சர்வ் பண்ண முடியும் நம்மளால. கேனியன்ஸ்னா நம்ம வந்து இந்த டயக்ராம்ல பார்த்துருப்போம். ட்ரென்ச்சஸ் வந்து இந்த டயக்ராம்ஸ்ல வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது பள்ளம் மாதிரி இருக்கு ரீஜியன்ஸ் எல்லாம் எங்கதான் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரியான கான்டினென்டல் ஷெல்ஃபும் கான்டினென்டல் ஓஷன் பேசினும் கனெக்ட் ஆகக்கூடிய இந்த மிடில் போர்ஷன்ஸ்ல தான் வந்து இந்த கான்டினென்டல் ஸ்லோப்ல தான் வந்து கேனியான்ஸும் சப்மரைன் கேனியான்ஸ்னு இந்த டயக்ராம்ல ஃபர்ஸ்ட் காமிச்சேன்ல, அந்த கேனியான்ஸும் ட்ரென்ச்சஸும் வந்து இருக்கு அப்படின்னு பாக்குறோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் சப்மரைன் கேனியன்ஸ், இதுதான் சப்மரைன் ட்ரென்ச்சஸ், டீப் சீ ட்ரென்ச்சஸ்ன்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே எந்த போர்ஷன்ஸ்ல தான் இருக்க முடியும் அப்படின்னா அஃப்கோர்ஸ் கான்டினென்டல் ஸ்லோப் ரீஜன்ல தான் இருக்க முடியும். ஓகேவா? அடுத்தது வந்து டீப் சீ பிளெயின். இதை வந்து அபிசல் பிளெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. டீப் சீ பிளெயின்னாவே நமக்கு தெரியும், பிளெயினான சர்ஃபேஸ் தான் பிளெயின். ஸோ டீப் சீ பிளெயின் பத்தி பார்ப்போம். Deep sea plains are gently sloping areas of the ocean basin. Deep sea plain அப்படின்றது வந்து sloping areas of the ocean basin. Ocean basin உடைய sloping area. இது வந்து flattest, smoothest region of the world. இது டீப் சி பிளெயின் அப்படிங்கிறது ரொம்ப ஃபிளாட்டா இருக்கும், டீப் ஸ்மூத்தாவும் இருக்கும். உலகத்திலேயே ஸ்மூத்தாவும் இருக்கிறது வந்து இந்த டீப் சி பிளெயினா அபிசல் பிளெயின் சொல்லக்கூடிய இந்த ரீஜியன் தான். இந்த அபிசல் பிளெயினை பொறுத்தவரையிலும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா ஃபிளாட்டாவும் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இதோட டெப்த் ஆழம், அபிசல் பிளெயின் டீப் சி பிளெயினோடைய அதாவது வந்து டீப் சீனா என்ன, ஆழமான கடல், அதுக்குள்ள இருக்கக்கூடிய பிளெயின்ஸ் அத வந்து அபிசல் பிளெயின் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது வந்து 3000ல இருந்து 6000 மீட்டர் வரையிலும் டெப்தா இருக்கும். இந்த பிளெயின்ஸ் வந்து ஃபைன் கிரைன்டு செடிமெண்ட்ஸ் லைக் கிளே, சில்ட், இந்த மாதிரியான ஃபைன் கிரைன்டு செடிமெண்ட்ஸ் செடிமெண்ட்ஸால வந்து கவர் பண்ணப்பட்டிருக்கும். அதையும் தெரிஞ்சுக்கிறீங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் போனோம் அப்படின்னம்னா, எக்ஸ்கியூஸ் மீ,
அடுத்து நெக்ஸ்ட் போனீங்க அப்படின்னா டீப் ஓஷானிக் டீப்ஸ் ஆர் ட்ரென்ச்சஸ். இந்த ஏரியா இந்த ஓஷனிக் டீப்ஸ் ஆர் ட்ரென்ச்சஸ்ன்னு சொல்றோம்ல, இந்த ஏரியா நம்ம டீப் ஓஷன் பேசன் அப்படின்ற ஓஷனிக் டெப்ஸ் ஆர் ட்ரென்ச்சஸ் அப்படின்றதுல பார்த்துருப்போம். டீப் சீ ட்ரென்ச்சஸ் ஆர் ஓஷானிக் டீப்ஸ் அப்படின்னு பார்த்துருப்போம். இந்த டயக்ராம்ல இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த டயக்ராம்ல பார்க்குறோம். ஓகேவா? இந்த போர்ஷன் நான் ப்ளூல டிக் பண்றேன், பார்த்துக்கோங்க. ஸோ வெயிட் a minute, my cursor. So here இந்த போர்ஷன்ஸ், ஓகேங்களா? ஸோ இந்த ஏரியாஸ் டீப்பஸ்ட் பார்ட் ஆஃப் தி ஓஷன் அப்படின்னு சொல்றாங்க. எதையா? இந்த டீப் சீ ட்ரென்ச்சஸ். இந்த ட்ரென்ச்சஸ் ரிலேட்டிவ்லி ஸ்டீப் சைடடா இருக்கும், நேரோ பேசின்ஸாகவும் இருக்கும். மொத்தமா 3ல இருந்து 5 சரௌண்டிங்ல இருக்கிற ஓஷன் ஃப்ளோரை விட ஆழம் 3ல இருந்து 5 கிலோமீட்டர் ஆழத்துக்கு அது இருக்குமாமா. ஓகேங்களா? இந்த ட்ரென்ச்சஸ் அப்படிங்கிறது குழி, ஓகேங்களா? பள்ளம். they occur at the bases of the continental shell ஸ்லோப்புக்கு அதோடைய பேஸ்ல தான் இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதே மாதிரி ஐலாண்ட் ஆர்க்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதோடைய அலாங்ல ஆக்டிவ் வல்கனோ, ஸ்ட்ராங் எர்த் குவேக்ஸ், இங்க இருக்கிற இடத்துல எல்லாமே இந்த ட்ரென்ச்சஸ் ஃபார்ம் ஆகுது. தட் இஸ் வை தே ஆர் சிக்னிஃபிகண்ட் இன் தி ஸ்டடி ஆஃப் பிளேட் மூவ்மெண்ட்ஸ். பிளேட் மூவ்மெண்ட்ஸ் உடைய ஸ்டடியில இது முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. As many as 57 deeps have been explored so far. இது வரைக்கும் இந்த மாதிரி டீப்ஸ் அல்லது ஓஷனிக் டீப்ஸ் சொல்லக்கூடியது, அதாவது ட்ரென்ச்சஸ், 4வது பார்ட் ஆஃப் தி ஓஷன் ஃப்ளோர். அதாவது ஓஷன் ஃப்ளோர்ல 4 பார்ட்ஸ் பார்த்தோம், 4 மேஜர் டிவிஷன்ஸ் பார்த்தோம். ஒன்று கான்டினென்டல் ஷெல்ஃப், கான்டினென்டல் ஸ்லோப், டீப் சீ பிளெயின், அதுக்கப்புறமா இந்த டீப் சீ ட்ரென்ச்சஸ், அதாவது ஓஷானிக் டீப்ஸ் சொல்லக்கூடிய ட்ரென்ச்சஸ். இதுல மொத்தமா as many as 57 டீப்ஸ் கிட்ட இருக்குது இது வரைக்கும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்காங்க. அதுல 32 டீப்ஸ் பசிபிக் ஓஷன்ல மட்டுமே இருக்குது, 19 அட்லாண்டிக்லயும், 6 இந்தியன் ஓஷன்லயும் இருக்கிறதா சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ தட்ஸ் இட். மைனர் ரிலீஃப் ஃபீச்சர்ஸ் என்னென்ன அப்படின்னு நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் வாட்சிங். இன்னைக்குல இருந்து நம்ம நெக்ஸ்ட் 1 month டில் ஜூன்ல இருந்து கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். டில் தட் நான் மேல இருந்தே போட ஆரம்பிச்சிடுறேன் கரண்ட் அஃபேர்ஸ். நான் பிடிஎஃப் லிங்க்ல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருவேன். நீங்க மே மந்த்துக்கான கரண்ட் அஃபேர்ஸையும் நீங்க அப்டேட் பண்ணிக்கலாம். சண்டே கரண்ட் அஃபேர்ஸ் போட்டிருக்க மாட்டேன், இனிமேல் ரெகுலரா போட ஆரம்பிப்பேன். டில் நெக்ஸ்ட் ஏப்ரல் வரைக்கும் நீங்க படிச்சீங்க அப்படின்னா 2024க்கான கரண்ட் அஃபேர்ஸ் ரெடி இருந்தீங்க அப்படின்னா you can attend your prelims next year. ஓகேங்களா? All the best for the persons who are attending this year prelims who had watched our channel. Thanks for watching. Have a nice day.